துரோகம் 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 கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் ஆட்டம் துரோகம் 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 மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம் துரோகம் 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 துரோகம். அப்போ விஜயகாந்த் சார் இப்போ வந்து தளபதி விஜய் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா கையில வந்து உளவுத்துறையெல்லாம் இல்லை, ஒரு அதிகாரத்தில் அன்னைக்கு இல்லை. அப்புறம் தான் வந்து அது இதுன்னு சொல்லி அவரை முடிச்சு விடவே பார்த்தாங்களே. அதனால வந்து அவர் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி வந்த புதுசுல கம்பீரமா இருந்தாரு, அடுத்தடுத்து அவர் எப்படிலாம் உடல் ரீதியான சில சிக்கல்களை சந்திச்சாரு. ஒரு புது ட்ரெண்ட் அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறாங்க கையில. ஒன்று என்ன தெரியுங்களா, புது ட்ரெண்ட் என்னன்னா, அவங்கள வந்து நேரடியாக மோதி பார்ப்பாங்க, ஆகலையா இல்லை பணம் கொடுத்து அவங்களுடைய எம்எல்ஏக்களை வாங்க பார்ப்பாங்க, அதுவும் ஆகலையா. அடுத்ததான் என்னன்னா, நான் சொல்றேனே இந்த துரந்தர் படத்துல வரா மாதிரி தான் ஸ்லோ பாய்சன். அதாவது உடனடியா இறக்கிறது கிடையாது, ஸ்லோ பாய்சன். 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அது படிப்படியா ஆளை வந்து உருக்கி அப்படி. ஏன்னா இப்ப தளபதி விஜய் வந்து என்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு, என்னமோ கருத்து சுதந்திரத்துல வந்து மோதி பாக்குறாங்க, ஜென்சின்னு பாக்குறாங்க, பணம் கொடுத்து 35,000 ஒரு எம்எல்ஏக்கு. எல்லா முயற்சியுமே வந்து தவிடுபடி ஆகிட்டு இருக்காப்ல நம்ம தளபதி விஜய். வேற வழியே இல்லாம இப்ப இந்த ஒரு இதை வந்து எடுத்துருக்காங்க. 70 ரிப்போர்ட் வந்து அவருக்கு உடனே கிடைக்குது. ஏன்னா அருண் ஐபிஎஸ் போனதை பார்த்து கொண்டு திருந்த மாட்டீங்க, இப்படி வச்சாரு. 45 நாள் கழிச்சு இப்படின்றத கேட்டு எடுத்துட்டாரு. எல்லா ரிப்போர்ட்டும் அவருடைய கை நுனி விரல்ல இருக்கு. அவருக்கு அரசியல் தெரியாதுன்றீங்க. எல்லாம் வந்து அழுகு பார்வை மாரி உங்களை எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் பாக்குறாரு. இந்த பார்வையில இருந்து ஒருத்தவங்களும் தப்ப முடியாது. அவர் ஒரு பர்ஃபெக்ட் மேன். டான்ஸ் மாஸ்டர் ஆடுறத முதல் கொண்டு பர்ஃபெக்டா அத மாதிரியே ஆடிட்டு போறாரு. ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும். அரசியல் மட்டும் என்னடா, உங்களை இன்ச்சு பை இன்ச்சா அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகாது சரியா. அந்த ஐயா கிட்ட, விஜயகாந்த் ஐயா கிட்ட உளவுத்துறை அன்னைக்கு இல்லை. அதனால அவர் ரொம்ப இன்னசென்ட்டா வந்து இருந்து அவருக்கான என்னென்ன வேலை பண்ணீங்களோ அதே மாரி அவர் போய் சேர்ந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு வந்து யாரால அவர் கணவர் இறந்தான்னு கூட தெரியாம அவங்க கூட இப்ப கூட்டணி வச்சுட்டு இருக்குது. ரெண்டாவது எங்க தளபதி கிட்ட தான் இந்த உளவுத்துறையா இருக்கிறதுனால ஒரு ஏரியாவுக்கு போறப்ப அங்க இருக்கிறவங்க வந்து கொடுக்குற ரிப்போர்ட் படி தான் அவர் நடந்துக்கணும். உண்மை என்னன்னா இதான், அந்த ஆபீசர் இவர் கை கொடுக்க வர்றப்ப டக்குன்னு தடுக்கிறாரு பாருங்க அந்த ஆபீசர், சரியா. அதுதான் விஷயம். அதனால வந்து இனி உங்களுடைய ஆட்டம் வந்து பலிக்காது. அவருடைய கருத்து சுதந்திரத்துல தான் நீங்க வந்து போட்டி போடணுமே ஒழிஞ்சு உடல் ரீதியாவோ பண ரீதியாவோ இனி அவரை ஜெயிக்க முடியாது. உச்சல் வாரிசு நாங்க இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படணும். தாஜிலத்துல இருந்து விருதை கேஜி. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், நல்ல வருவார் ஸ்டாலின். வாய்ப்பே இல்ல, வரவே மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன், ஸ்டாலின் வயல எரியுது. என்ன புண்ணியம் ஸ்டாலின் பண்றாரு, ஸ்டாலின் சொல்லாத. பயங்கரமா கடை குசுதுங்க. பெரிய பல்பா வாங்கிட்டாங்க சன் டிவி.